என்னங்க, வாழ்க்கையில் எத்தனையோ திட்டம் பண்ணியும் நடந்த பாடு இல்லையா? ஆசைகளும் கனவுகளும் எக்கச்சக்கம் இருந்தாலும் ஒன்றுமே நிறைவேறின மாதிரி இல்லையா? காலையில் சீக்கிரம் தாங்க எழும்புறேன், ஆனாலும் நினச்ச காரியங்களை முடிக்கவே முடியலைன்னு குழம்பி போய் உட்காந்துருக்கீங்களா? அப்படின்னா நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்த செய்ய தவறிட்டீங்க. அதனால தாங்க நீங்கள் நினச்ச காரியங்களும் நீங்கள் செய்த காரியங்களும் வாய்க்காமலே போயிருச்சு. அந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு ரொம்ப யோசிக்காதீங்க. அது என்னன்னு நமக்கு பைபிள் ரொம்பவே தெளிவாக சொல்லுது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கும்போது அவங்க செய்வதெல்லாம் நிச்சயமாக வாய்க்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நான் தான் தினமும் தவறாமல் அதிகாலையிலே எழும்பி பைபிள் படிக்கிறேனே, ஆனாலும் நான் நினைக்கிறது செய்கிறது எல்லாம் வாய்த்த பாடு இல்லையேன்னு. இங்கே தாங்க நம்ம ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கணும். பரிசுத்த வேதாகமம் நம்மளை இரவும் பகலும் வேதத்தின் மேல் தியானமாக இருக்க சொல்லுது. அப்படின்னா இரவு பகல் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாள் முழுசும்தான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு நாளுமே சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிதான் ஒரு நாள் ஆச்சு. அதனால நாமும் கூட கடமைக்காக காலை தியானம் மாலை தியானம்னு வேதத்தை வாசிக்காம ஒவ்வொரு முழு நாளிலுமே கர்த்தருடைய வசனங்களை தியானிக்க பழகணும். ஆரம்பத்தில் இதை பழகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் இன்டென்ஷனலாக நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாகவே நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்குங்க. நான் ரொம்ப பிஸின்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாளும் நம்மளோட மொபைல் ஃபோன்லேயும் யூடியூப்லேயும் ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் கேம்ஸ்லேயும் அநேக நேரத்தை வீணாக தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தை எல்லாம் கொஞ்சம் மிச்சப்படுத்தி ஆண்டவர் வார்த்தையை தியானிக்க முயன்றோம்னாலே நம்ம வாழ்க்கை ஓஹோன்னு மாறிடுங்க. அப்புறம் நம்ம எந்த காரியத்தை எடுத்து செஞ்சாலும் வெற்றி நமக்கு தான். God bless you.